13வது சென்னை சர்வதேச திரைப்பட விழா இன்று முதல் தொடங்கி 13ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. திரைப்படம் சார்ந்து 12 ஆண்டுகளாக சென்னையில் நடக்கும் முக்கிய நிகழ்வான இதில் திரை ஆர்வலர்கள், விமர்சகர்கள், திரைப்பட கல்லூரி மாணவர்கள், திரைத்துறையினர், ரசிகர்கள் என பரவலாக பங்கேற்று வருகிறார்கள். அது குறித்து பார்க்கலாம். இந்தியாவில் நடைபெறும் முக்கிய திரைப்பட விழாக்களில் ஒன்றான சென்னை சர்வதேச திரைப்பட விழா தொடங்குகிறது. வரும் 13ஆம் தேதி வரை நடைபெறும் இவ்விழாவில் பங்கேற்க தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து பார்வையாளர்கள் பதிவு செய்துள்ளதாக கூறுகிறார் விழாவின் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவரான தியாகராஜன். 13th ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தடவை நாங்கள் நடத்துறது. இது மொத்தம் 7 தியேட்டரில் நாங்கள் போடுறோம். உட்லண்ட்ஸ் சிம்போனி, ஐநாக்ஸில் 2, கேசினோவில் 1, ரஷ்யன் சென்டரில் 1, ஆர்கேவி ஸ்டுடியோவில் போடுறோம். மொத்தம் 180 படங்கள் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணுறோம். ஒவ்வொரு தேட்டர்லையும் டெய்லி 4 ஷோஸ் நடத்துகிறோம். வர்ற பீப்புள் அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த தேட்டரில் அவங்களுக்கு எந்த படங்கள் பிடிச்சிருக்கோ அதை அவங்க செலக்ட் பண்ணி பார்க்கறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருக்கிறோம். சர்வதேச அளவிலான பன்மொழி படங்களை ஒரே நேரத்தில் பார்ப்பதன் மூலம் புதிய திரைப்பட நுணுக்கங்களை கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்புகள் ஏற்பட்டிருப்பதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கல்லூரி பேராசிரியர் தீபா. மக்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தொடர்ந்து நல்லா நடக்கணும். நல்லா தான் நடந்துட்டு இருக்கு. இந்த வருஷம் தான் இந்த ஃப்ளட்டுனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்பவுமே டிசம்பருக்குள்ளேயே முடிச்சிடுவாங்க இவங்க. இந்த ஃப்ளட்டுக்காக இது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ நடக்காம போயிடுமோ, ரொம்ப கஷ்டப்பட்டேன். பரவாயில்ல. தமிழ் படங்களும் உலக சினிமா தரத்திற்கு உருவாக வேண்டும் என்றால் மக்களின் ரசனை மாற வேண்டும். அதற்கு சென்னை சர்வதேச திரைப்பட விழா போன்ற திரை நிகழ்வுகள் வழிவகுக்கும் என்று கூறுகிறார் புகைப்பட கலைஞர் பிரபு காளிதாஸ். சினிமா பார்க்குறதே ஒரு தனி இதுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு ஆர்ட். அதை நம்ம அணுகிறது தான் மெயினான விஷயம். அது தமிழ் இலக்கியங்கள் நிறைய நீங்கள் படிக்கிறது மூலமாக தான் அதை கரெக்டாக போய் அதை ரீச் பண்ண முடியும். அதுக்கான ரெஃபரன்ஸ் இங்கே தமிழ் ரைட்டர்ஸ் நிறைய பேர் இது பண்ணிடுறாங்க. இங்கே உள்ள சினிமா ரொம்ப மட்டமாக, ரொம்ப புவராக இருக்கிறதுக்கு காரணம் தமிழ் சினிமா குறிப்பாக இருக்கிறதுக்கா உலக சினிமாவோட போய் மேட்சே பண்ண முடியாதபடி தான் இருக்குது. 1, 2 இருக்குது, அது சொல்லலாம், அது தனியாக சொல்லலாம். அது ஏன் அப்படின்னா படிப்பு இலக்கியம் யாரும் படிக்கிறது கிடையாது. சினிமா ஆட்களும் சரி, மக்களும் சரி. அப்படின்றப்ப ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்டு. நான் சினிமாவுக்கு போகிறதே ஒரு ரிலாக்ஸாக தான். அங்கே போய் எதுக்கு நான் இன்னொருத்தனோட பிரச்சனையை நான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஜில்டடான ஒரு ஆட்டிடியூட் இருக்குது. அதுதான் பிரச்சனையே. கலை சார்ந்த மற்ற படைப்புகளுக்கு அங்கீகாரம் வழங்குவது போல தமிழக அரசு திரைப்படம் சார்ந்த ரசனையை மக்கள் மத்தியில் மாற்ற பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது பிரபு காளிதாஸின் கருத்தாக உள்ளது. குழந்தைங்களுக்கான படமும் இங்கே உள்ள டைரக்டர்ஸ் யாரும் ப்ராப்பராக எடுக்கலை. அப்படி எடுத்தாங்கனாலும் அது பயங்கர மிகையாக அந்த குழந்தையே பார்த்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகி ரொம்ப குழம்பி போகிற மாதிரி தான் படங்கள் இருக்குது. குழந்தைங்களுக்காக ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கணும். அதுவும் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1 வீக் அந்த சம்மர் டைமில் கிட்ஸுக்கான ஃபிலிம் ஃபெஸ்டிவல், நல்ல குழந்தைங்க பார்க்குறதுக்கான அற்புதமான ஈரானியன் மூவிஸ்லாம் இருக்குது. அதை எல்லாமே என்னால் லிஸ்ட் அவுட் பண்ணி கொடுக்க முடியும். அதெல்லாம் ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய சுப்பீரியராக ஒரு பவர்ஃபுல்லான ஆட்கள் இருந்தால் தான் அது பண்ண முடியும். இந்த ஆண்டு சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் புதிய முயற்சியாக படங்களை திரையிடுவதற்கு முன் அப்படத்தை பற்றிய கருத்தரங்கம் நடத்தப்பட உள்ளது. ஸோ மக்கள் மத்தியிலேருந்து ஒரு சர்டன் ஃபிலிம் கல்ச்சர் இருந்தால் நல்லாயிருக்கும். தட் வுட் பி மை ரிக்வெஸ்ட். பிகாஸ் பல திரைப்பட விழாக்களுக்கு போயிருக்கோம், படம் பார்க்குற இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் பலவிதமாக இதை பார்ப்பாங்க. இது சீரியஸாக படம் பார்க்குறவங்க இருக்காங்கங்கிறதுனால கொஞ்சம் கூடவே டயலாக் சொல்கிறதெல்லாம் நம்ம தியேட்டரில் பண்ணுவோமா இருக்கும் ரிலீஸ் போது. அந்த மாதிரி விஷயங்களை பண்ணாமல் அண்ட் தமிழ் படங்களை மாத்திரம் பார்க்காம சப்டைட்டில் வாசித்து பிற படங்களை தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஐ திங்க் இட் இஸ் நம்மளால் மற்ற கண்ட்ரீஸை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. ஆஸ்கர் விருதிற்கு இந்தியா சார்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ள மராட்டிய படமான கோர்ட், கிரீஸ் மொழி படமான அட் ஹோம், மெக்சிகன் நாட்டு படமான கிரானிக் ஆகியவை இந்த ஆண்டின் சென்னை சர்வதேச திரைப்பட விழாவில் பார்வையாளர்கள் எதிர்பார்க்கும் முக்கிய படங்களாகும். அழகர், நியூஸ் 7 தமிழ், சென்னை.